அத்தியாயம் 18. திருமணம் முடிந்து மணமக்கள் பெற்றோர் பெரியவர்களிடம் ஆசை பெற அதன்பின் தாமரை அலர்விழியை தன்னோடு நிறுத்தி கொண்டாள். வெற்றியும் எழிலை உடனிருக்க செய்ய, டேய் வேலை இருக்குடா, நீ என்ன பொண்ணா, உனக்கு துணை இருக்க என்று எழில் கடுகடுக்க, என் இடத்துல இருந்து பாரு மச்சான், அப்போ புரியும் என்றான் வெற்றி உள்ளிறங்கிய குரலில். என்னடா உன் இடம் என்று சிடுசிடுத்தவன் அவன் முகத்தில் இருந்த பதட்டத்தை கண்டு, வெற்றி எல்லாரும் சாப்பிட கிளம்பிட்டாங்க, பந்தியை பார்க்கணும்டா, சித்தப்பாவுக்கு துணைக்கு யாரும் இல்லை, சீக்கிரம் வான்னு சொல்லி கால் பண்ணாரு, எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லு. அது மச்சான் தூரத்தில் இருந்தப்போ தைரியமாக இருந்தது, ஆனால் தாமரையை இப்படி பக்கத்தில், அதுவும் அவன் முட்டைக்கண்ணை பார்த்தா கொஞ்சம் உதறுதுடா என்றான். அவன் பேச்சில் எழுந்த புன்னகையில் கண்களும் சேர்ந்து சிரித்தது எழிலனுக்கு. தாமரையின் பூவை சரி செய்ய அவள் புறம் திரும்பிய அலரின் கண்களில் அவன் புன்னகை முகம் பட, அவன் கண்களின் காந்த விசைக்கு கட்டுப்பட்டவள் போல் விழி அகலாது மெய் மறந்து எழிலை ரசித்த வண்ணம் நின்றுவிட்டாள். இன்னும் என்னடி பண்ற, கழுத்து வலிக்குது, சீக்கிரம் சரி பண்ணு என்று தாமரை அழைக்கவும் தான் நினைவுலகத்திற்கு வந்தாள். ச, என்னது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டவள், வேண்டாம்னு சொல்லிட்ட தானே, அப்புறம் என்ன பார்வை, இனி மறந்தும் அந்த பக்கம் திரும்பக்கூடாது என்று தன் மனதிற்கு கடிவாளமிட்டவள். ஆனால் அதுவோ திமுறிக்கொண்டு அவ்வப்போது எழிலன் புறம் வட்டமடிக்கத்தான் செய்தது. திருமணம் முடியவும் பாலன் அவசர வேலையாக கிளம்ப சுடர்கொடியும் அவள் குடும்பத்தினருடன் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பி சென்றாள். பேரனின் திருமணத்தில் ஒன்று கூடியிருந்த தன் அனைத்து பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் நெஞ்சம் முழுக்க நிரப்பிக்கொண்ட தாயம்மாள் அவர்களோடு தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றார். அனைவரின் இணைப்பிற்கும் காரணமான இத்திருமணம் முடிந்ததும் தன் மக்கள் அனைவருடனும் வந்து பாலாபிஷேகம் செய்வதாய் வேண்டிக் கொண்டார். அதை நிறைவேற்றவே குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கிறார். மணமக்களை அழைத்து கொண்டு பெரியவர்கள் எல்லாம் முன்னே செல்ல, அடுத்த தலைமுறையோ அரட்டையடித்தவாறு பின்னே சென்று கொண்டிருந்தது. அலர்விழி அணிந்திருந்த புடவை சற்று விலகி இருக்க அதை சரி செய்ய வேண்டி வெற்றியின் தங்கையோடு பின்தங்கிவிட்டாள். வளர்மதி அவளுக்கு அழைக்கவும் கைபேசியை ஏற்ற அலரிடம், அம்லு எங்க இருக்க, சீக்கிரம் வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றார். மா, புடவை கலண்டுருச்சு, நானும் ரேவதியும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதோ 2 நிமிஷத்துல வரேன் என்றவள் புடவையை சரிப்படுத்தி வேக எட்டுக்கள் வைத்து செல்ல, வழியில் இருந்த சிறு படியை கவனிக்காமல் சென்றதில் கால் இடறி கீழே விழ இருந்தவள் அவசரமாய் அருகே இருந்தவரை பிடித்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முனைந்தாள். ஏய் அலர், பார்த்து என்ற வெற்றியின் தங்கை ரேவதியின் குரலில் திரும்பிய எழிலனை அலர் திடீரென பிடிக்க, அதில் நிலை குலைந்து கீழே விழுந்தவனின் மேல் அலர்விழி விழுந்திருந்தாள். விழுந்த வேகத்தில் அவன் நெற்றியில் வேகமாய் மோதியவள் நெற்றியை தேய்த்து கொண்டே சாரி என்று அவன் முகம் பார்க்க, அங்கே எழிலனோ பின்னந்தலையை தேய்த்து கொண்டே, பார்த்து வர தெரியாதா என்று எரிச்சலோடு விலகி எழ முயன்று கொண்டிருந்தான். அவள் பின்னே வந்த ரேவதி இருவரும் விழுந்த வேகத்தில், மெதுவா போறதுக்கு என்னடி மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என்று எழிலன் முகம் சுணங்கியதைக் கண்டு கேட்டவள், ஏ அலர், உனக்கு ஒன்றும் இல்லையே என்றபடி அவளை எழுப்ப கரம் நீட்டும் முன் வேகமாய் ஒரு கரம் அலரை தூக்கி நிறுத்தி அதே வேகத்தில் அவளை ஓங்கி அறைந்தது. அலர்வெளியோ தீயாய் எரிந்த கன்னத்தை பிடித்து கொண்டு எதிரே பார்க்கவும் அங்கு சரஸ்வதி பார்வையாலேயே அலரை பொசுக்கிக் கொண்டிருந்தாள். ஆம், 2 வருடங்களாக ஊராரின் ஏளன பேச்சுகளுக்கு தன்னை ஆளாக்கி தன் கண்ணில் அகப்படாமல் தன்னையே தலையால் தண்ணீர் குடிக்க வைக்கும் மகன் மீது இருந்த மொத்த ஆத்திரமும் அலர் மீது திரும்பியது. சரசு அலரை அடிக்கவும், அம்மா என்ன பண்ற என்று சீரிய எழிலன் அலரை தன்னருகே இழுத்து நிறுத்த, அது எரிகிற தீயில் எண்ணெயை வார்த்தது போல் ஆனது. அலரை நெருங்கிய சரசு, மிஞ்சி போனா 20 வயசு இருக்குமா, அதுக்குள்ள என் மகனை இப்படி மயக்கி வச்சிருக்கியேடி, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா என்று வெறுப்பை உமிழ தாடை இறுக நின்றிருந்த எழில், இப்போ அவ என்று ஆரம்பிக்கவும் அவனை முந்திக் கொண்ட நீலாவின் மகன் ராஜேஷ், சித்தி புரியாம பேசாத, அலர் கால் தடுக்கித்தான் விழுந்துடுச்சு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்ற? எது கால் தடுக்கியா? இந்த கதையை எவளாவது கேனச்சி இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுடா. நான் தான் வந்ததுலேருந்து பார்க்குறேனே, இவ கண்ணு மொத்தமும் என் புள்ள மேலதான் இருந்தது, விட்டா பார்வையாலேயே முழுங்கி ஏப்பம் விட்டுடுவா போல, சி என்ன வளர்ப்புடா சாமி என்றதில், அம்மா என்று எழில் கர்ஜிக்க, அலரோ எதிர்பாரா அதிர்வில் அவனை ஒட்டி நிற்க அவள் பார்வை எரிச்சலோடு அலர் மீது படிந்தது. இவன் மயக்கத்துல இன்னமும் கல்யாணம் பண்ணாம இத்தனை வருஷம் எனக்கே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான்டா,
அது மட்டுமா, இவ சொல்லித்தான் ஊரில் கூட தங்காம எனக்கே தெரியாமல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான். ஊரெல்லாம் ஒத்த பிள்ளைய கூட வச்சுக்க துப்பு இல்லாமல் துரத்தி விட்டுட்டேன்னு பேசுச்சு. அது தெரியுமாடா உனக்கு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? தோ நிற்கிறாளே இந்த சிறுக்கி தான் என்றாள் ஆங்காரமாய். மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோதான் உனக்கு மரியாதை. எதுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. என் டிரான்ஸ்ஃபருக்கு காரணம் நீ. இதுக்கு மேலேயும் அனாவசியமாக அவளை இன்னொரு வார்த்தை பேசின அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சிவந்த விழிகளுடன் சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தவன், என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிற, வாடி என்று இப்போதும் அவனை பார்த்து நின்ற அலரை அழைத்து கொண்டு முன்னே செல்லவும் அவர்களை வழிமறித்தாள் சரசு. சித்தி, வயசு பொண்ண இப்படி 4 பேர் முன்ன அசிங்கப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்களுக்கு வழியை விட, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ற ராஜேஷின் குரலில்தான் சுற்றுப்புறத்தை உணர்ந்தாள் அலர்விழி. கோவிலுக்கு செல்வோரில் சிலர் அங்கே நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இதை கண்டவளுக்கோ பயத்தில் உடல் நடுங்கியது. அதில் தன்னை அறியாமல் அருகே நின்ற எழிலை மேலும் ஒட்டிக்கொண்டு அவன் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். இதை கண்ட சரசு, எட்ரி கையா என்று உச்ச ஸ்டைலில் கத்தியவாறு அவளை நெருங்கவும் அலரை மறைத்து நின்ற எழில், இனி ஒரு வார்த்தை பேசின அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா வழிவிடு. என்னடா பண்ணிடுவ, இல்லை என்ன பண்ணிடுவ என்று அவனை நெருங்கவும் இருவருக்கும் இடையே நுழைந்த ராஜேஷ், சித்தி, எழில் அலறத்தான் கட்டுவேன்னு சொன்னா அதில் என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு இல்லாத முறையா இல்லை உரிமையா? அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டி வைக்க வேண்டியது தானே என்றிட. டே நிறுத்துடா. பொண்ணை எடுக்கவும் ஒரு தராதரம் வேணும்டா. பெருசா பேச வந்துட்டான். பையன் ஆசைப்பட்டு கேட்டா கட்டி வையின்னு நாட்டாமா பண்ணிக்கிட்டு இவ அம்மாவோட லட்சணம் தெரிஞ்ச எவனும் இவளை கட்ட மாட்டான். அதான் என் பையனை வளைச்சு போட இதோ இப்படி சிங்காரிச்சு அனுப்பி வச்சிருக்கா என்று அகங்காரத்தின் உச்சியில் சரசு பேசிக்கொண்டே போக மகளை இன்னும் காணாத வளர்மதியும் நாதனும் அவளை தேடி வர அவர்கள் செவியில் அமிழம் ஊற்றியது போல் இருந்தது சரசுவின் வார்த்தைகள். சரசுவின் வார்த்தைகளை கேட்ட எழில் ஏய் என்று ஆக்ரோஷமாய் தன்னை மீறி கரம் ஓங்கிவிட்டான். அதற்குள் வளர்மதி அவளை தன்புறம் திருப்பி இடி என தன் கரத்தை இறக்கினார். ஏய் என்று சரசு வாய் திறக்கவும் மற்றொரு கன்னத்திலும் அறைந்தவர், இன்னும் ஒரு வார்த்தை வெளியில வந்தது உடம்புல உசுறு இருக்காது என்று அவள் கழுத்தை பிடித்து விட்டார். வளர்மதி அடித்ததில் இதழோரம் குருதி கசிய நின்றிருந்த சரசு அவரின் அழுத்தத்தில் மூச்சுவிட முடியாமல் தவிப்பதைக் கண்ட ரேவதி, சித்தி விடுங்க, ஏதாவது ஆகிட போகுது என்று வளர்மதியை பிடித்து இழுக்க அவரோ உடும்பு பிடியாய் அவளை பிடித்திருந்தார். அதற்குள் பெரியவர்களுக்கு தகவல் சென்றிருக்க தாயம்மாள், நீலா முதற்கொண்டு அனைவரும் அங்கே குழுமிவிட்டனர். சரசுவின் வார்த்தைகளில் அதிர்ந்த அலர்விழி தன்னிச்சை செயலாய் எழிலிடம் இருந்து விலகி நின்றாள். நாதன் வந்து அவளை அணைக்கவும் அப்பா என்று தேம்பிக் கொண்டே அவர் நெஞ்சில் முகம் புதைத்திட மகளின் கண்ணீர் நெஞ்சை சுட்டதில் நாதனுக்கு சரசுவை கொள்ளும் வெறியே எழுந்தது. நடந்ததை அறிந்த நீலாவோ பதறி அடித்துக்கொண்டு வெளியில் வந்தவர், பிசாசாடி நீ, இன்னும் எத்தனை பேரோட ரத்தத்தை குடிக்க காத்திருக்க என்றவர் அலரை அவள் முன் இழுத்து நிறுத்தி, இந்த முகத்தை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? யாரை என்ன வார்த்தை பேசுற? இதுவே உன் வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி அசிங்கப்படுத்துவியா என்றவர் அப்போதுதான் வளர் அவள் கழுத்தை பிடித்திருப்பதைக் கண்டு, விடு வளரு, உன் நிழல் கூட இந்த அசிங்கத்து மேல படக்கூடாது என்று அவர் கரத்தை பிரிக்க, இல்லம்மா என்னை விடுங்க. அன்னைக்கு என் மேல பழி போட்டப்பவே இவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்ணு கிட்ட வந்திருக்க மாட்டா. என் பொண்ணை பேச என்ன தைரியம் இருக்கணும்? இவளை விடுங்க, இவையெல்லாம் வாழ தகுதியே இல்லாதவ. அன்னைக்கு செய்யாதத இன்னைக்கு செய்யறேன் என்று ஆவேசமாக சரசுவை நோக்கி சென்றவரை பிடித்து நிறுத்தினார் நீலா. வளரிடம் சென்ற நாதன், சாக்கடையில கல்லெறிஞ்சா நம்ம மேலதான் தெரிக்கும் வளர். இவ சொல்லிட்டா அதெல்லாம் நிஜமாயிடுமா? உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இல்லை என் பொண்ணை பற்றி தெரியாதா? இதெல்லாம் ஒரு பிறவின்னு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ வா, இனியும் இங்கே நிற்க வேண்டாம் என்று கூட்டத்தை பார்த்து கொண்டே வளர்மதியை ஆசுவாசப்படுத்த முயல அதற்குள் தாயம்மாளும் அணைத்து வளர்மதியை தேற்ற முயன்றனர். இல்லைங்க, என் லட்சணம் தெரிஞ்சவன் என் பொண்ணை கட்டமாட்டான்னு சொல்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ பொய்க்கு தான் காலமா? இவ சொல்கிற மாதிரி என் பொண்ணை யாரும் கட்ட மாட்டாங்களா என்று நாதன் முகம் பார்க்க, அப்படியெல்லாம் இல்லம்மா என்றவரின் ஒரு புறம் மகளும் மறுபுறம் மனைவியும் தோல் சாய்ந்திருக்க அவர்களை தேற்றியவாறே சரசுவின் மீது அனல் பார்வையை வீசினார்.
அப்படின்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க என்றாள் வளர்மதி. என்னம்மா சொல்ற என்ற நீலாவிடம், என் பொண்ணுக்கு இப்பவே இங்கேயே கல்யாணம் நடந்தாகணுமா என்றார் தீர்க்கமான குரலில். என்ன வளர், அறிவு கெட்டு போய் பேசுறியா? இல்லம்மா, 4 வருஷத்துக்கு முந்தி பித்து பிடிச்சு போய் இருந்த வளர் இல்ல. இப்போ ரொம்ப தெளிவா தான் பேசுறேன். என்ன பேசுற? மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டையே கொளுத்துற மாதிரி இப்போ என்ன அவசரம்? இவ எல்லாம் ஒரு என்றவரை இடையிட்ட வளர், இல்லம்மா, யார் நம்மள விழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி எழுந்து திடமா நின்னு காட்டணும். இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு. தராதரம் பேசினாங்க தானே, இப்போ தெரியும் என்று அங்கே வேண்டுதலை நிறைவேற்ற சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் வழங்கி கொண்டிருந்தவரிடம் இருந்த மஞ்சள் கயிற்றை கொண்டு வந்து எழிலிடம் கொடுத்து, கட்டுங்க தம்பி என்றார். இன்று அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தாக்க உறைந்து போய் இருந்த அலர்விழி தாயின் இச்செயலில் விக்கித்து போய் நின்றிருந்தாள். சில வருடங்களுக்கு முன் மனைவி அனுபவித்த கொடுமைகளை எண்ணி பார்த்த நாதனுக்கு ஓரளவு அவர் நிலை பிடிபட மீண்டும் வளர்மதி அத்தகைய நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமானால் இத்திருமணம் அவசியம் என்று புரிந்து அலர்விழியிடம், போய் பக்கத்தில் நில்லிடாமலோ என்றார். நடந்து முடிந்த மொத்த நிகழ்வையும் முழுதாய் உள்வாங்கி சரியாக உணர முடியாது நின்றிருந்தவளுக்கு தந்தையின் வார்த்தைகள் மற்றுமொரு அதிர்வை தர, சிந்திக்கும் திறனற்று கண்ணீரோடு நாதனையே பார்த்தவாறு பேச்சற்று நின்றிருந்தாள். மகளை புரிந்தவரும், நாங்க எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குதானடா என்று கேட்கவும் தன்னிச்சையாய் அவள் தலை ஆம் என அசைந்தது. அப்போ அப்பா சொல்றத செய் என்று மகளை எழிலின் முன்னே நிறுத்தினார். அப்பா என்று வார்த்தைகள் தந்தியடித்ததை தவிர எதையும் பேச முடியவில்லை. எதிரே இருந்தவனின் முகத்தை கண்டவள் அதில் எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பதை காணவும், அன்று விடுதி சாலையில் எழில் அவளிடம் விட்ட சவாலே அக்கணம் அவள் கண்முன் வந்து நிழலாட எதையும் அலசி ஆராயாமல் நொடியில் தீர்மானித்து விட்டாள். வெறுப்போடு எழிலை பார்த்தவள் மனமோ, ச, நினைச்சதை நடத்தி முடிக்க இந்தளவு தரம் தாழ்ந்து போவானா என்று வெதும்பி போனது. சரசுவின் செயலில் மற்றவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று இறுகி போய் நின்றவன் வளர்மதியின் வார்த்தையில் மேலும் திகைத்து தன் முன்னே இருந்த மஞ்சள் கயிறில் பார்வையை நிலைக்க விட்டிருந்தவன், முடியாது என்றான் அழுத்தமான குரலில். அவன் பதிலில் அலர்விழியும் சரசுவும் ஒரு சேர தலை உயர்த்தி எழிலை பார்க்க வளர்மதியோ எதிர்பாரா அதிர்ச்சியில் உறைந்து போனார். நீலா முதற்கொண்டு அனைவருக்குமே அத்தனை அதிர்ச்சி. பின்னே சிலருக்கு அவன் காதலின் ஆழமும், பலருக்கு இருவருக்கும் பெரியோர்கள் போட்ட முடிச்சும் தெரியும் என்பதாலும் இன்றைய நிகழ்வில் பெண்ணின் கௌரவம் காக்க அவளுக்கு தாலி கட்டுவான் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இது பேரதிர்ச்சியே.